சண்டே அடுத்தடுத்து நமக்கு சர்ப்ரைஸான நியூஸ்கள் வந்த மாதிரி நேற்று டிவிகேவோட வேட்பாளர்கள் அறிமுக கூட்டமும் நடந்துச்சு. மொத்தமாக 234 தொகுதிக்கும் சிங்கிள் ஷாட் ஒரே ஒரு மேடையில் அறிவித்தார். அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியோட 30 தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவித்தார் விஜய். எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நீண்ட நேரம் மேடையை அலங்கரிச்சது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே 1.5-2 மணி நேரத்துக்கிட்ட மேடையில் நின்று வாசித்து பர்ஃபார்மன்ஸுகளை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏதோ இப்பயாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல மேடையில் நின்றுருக்காரே அப்படின்னு வேணா நம்ம இதை ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஆனா ஓவராலா அவங்க வேட்பாளர்களை அறிவிச்சதை நம்ம எப்படி அது ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அவங்க அந்த வேட்பாளர்களை அறிவிச்சது, அவங்க கொடுத்த ரியாக்ஷனு, 2 பேருக்கு தான் போட்டி, டிவிக்கே இன்னொன்று ஸ்டாலின் சார் அப்படின்லாம் சொன்னதை பார்க்கும்போது இது இருமுனை போட்டி மட்டும்தான். மக்கள் கூட்டணியான நமக்கும் ஸ்டாலின் சார் கூட்டணிக்கு மட்டும்தான் இந்த தேர்தல். நமக்கு இந்த வெயில் படத்துல ஒரு பாட்டு வரி வரும், ரெக்கார்டு டான்ஸ் பார்க்க மீசை ஒட்டணும் அப்படின்னு. அதுல அந்த சின்ன பசங்க எல்லாம் மீசையை ஒட்டிக்கிட்டு ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, காதை பிடிச்சி திருக்கி எடுத்துட்டு போய் வெளியே விடுவாங்க அங்க இருக்கிற இளைஞர்கள்லாம். அந்த மாதிரி இன்னும் வயசுக்கே வரல, நீ இங்கே என் 2 பேருக்கு தான் போட்டின்னு பேசிக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு விஜயோட வேட்பாளர்கள் அறிவிப்பு இருந்துச்சு. மீசை ஓட்டிக்கிட்டு நானும் யங்ஸ்டர் தான், அடல்ட்டு தான், ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இவர்களோட வேட்பாளர் பட்டியல் அமைஞ்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப அதுவும் நீங்கள் விஜய் வேட்பாளரை அறிவிச்சிட்டு ஒவ்வொரு வேட்பாளரும் வணக்கம் சொல்லிட்டு விஜயை பார்த்து பண்ண பர்ஃபார்மன்ஸ் இருக்கே, அது விஜய் மேடையில் மட்டும்தான் நிகழும். அவன் இப்படிங்கிறான் ஃப்ளைன் கிஸ் கொடுக்குறான், ஒரு வேட்பாளர்லாம் இப்படிங்கிறாங்க. என்னையா இது வேட்பாளர் பட்டியலை வெளியிடுற மேடையா இல்லை ரசிகர் மன்றமா அப்படின்னே தெரியாத மாதிரி இருந்துச்சு. நம்ம வேணா ஒரு ரொம்ப ஹைலைட்டான சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டு கூட காட்டுறோம் பாருங்க. சிலர்லாம் ஒருத்த இப்போ வேட்பாளர் அறிவிச்சு வணக்கம் சொல்லிட்ட பிறகு இப்படி பிடிச்சி சாயிறான், விஜய் இப்படி பிடிச்சி சாயிறாப்புல, எதுக்கு சாயிறீங்க, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி குரங்குத்தனமான வேலையெல்லாம் மேடையில் பண்ணிட்டு இருந்தாங்க. சிவகங்கை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு VMS முஸ்தபா, கழக நிர்வாகி, தமிழன் பார்த்திபன், சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர், ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர், அதுக்கப்புறம் வேட்பாளரை வாசிக்கும் போது முதல் தொகுதியா சொல்றார் பெரம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு சி ஜோசப் விஜய் அப்படின்னு கையை தூக்குறார். ஓகே, எல்லாரும் பெரம்பூர்ல ஜோசப் விஜய் நிற்கிறார் போலன்னு ஒரு ஆர்ப்பரிப்பு வந்ததுனே வெளியே வணக்கம் சொல்றாரு, திரும்ப கிளம்பி போறார். மறுபடியும் திருச்சி கிழக்கு ஜோசப் விஜய் அப்படின்னு கையை தூக்குறார். மறுபடியும் என்னடா கூட்டத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு. இவனே ஏற்கனவே கிறுக்கு பைய மதுரையில் மாநாடு போட்டு இப்படிதான் சொல்லிட்டு இருந்தான், மதுரை மத்தி விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்பயும் ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டம் கொஞ்ச நேரம் சும்மா ஒரு மாதிரி கிர்ன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 2வது முறையும் வணக்கம் போட்டு 2 தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறேன், ஓட்டு போட்டுருங்க மக்களே, எப்படியாவது காப்பாற்றி விட்டுருங்க மக்களே அப்படின்னு சொல்லும்போது தான் ஓகே, சினிமா ரசிகர்கள் சிட்டியில் அதிகமாக இருக்காங்களா இல்லை தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்காங்களா அப்படின்னு ஒரு சோதனை பண்ணுறாரு போல, எங்கே நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. ஆனால் ஒன்று, இந்த தேர்தல் முடிஞ்சு விஜயோட பலம், அந்த கட்சியோட நிலை என்ன அப்படிங்கிற தரவு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், வாக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு பயம் அதிக மாட்டான். அதுக்கப்புறம் இவங்களை எப்படி கையாளுறது, இப்போ எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்குது, இன்னும் இவங்களுக்கு ஓட்டு விழுமா விழாதா, கூட்டம் ஓட்டா மாறுமா, என்ன விமர்சனம் வச்சாலும் இல்லை இவங்க இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி, இவ்வளோதான் இவங்க ஒன்றும் பெருசாக ஓட்டு வாங்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சாலும், இல்லை வாங்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் கூட ரிசல்ட் இன்னொரு 20 நாளில் தேர்தல் முடிஞ்சு மே 4ஆம் தேதி ரிசல்ட் இவங்களோட பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, திமுக மாதிரியான கட்சிகள்லாம் இவங்களை
அப்படி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அப்படி ஓரம்போ அப்படி இதுக்காக இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன், இதையாடா நைட்டெல்லாம் உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி பேச்சாடா பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக இவங்களை ஹேண்டில் பண்ணி தூக்கி தூர போட்டுருவாங்க. ஆனால் இவங்களோட வேட்பாளர்கள் பட்டியல் வந்து கண்ணாபின்னான் இருக்கு. தொகுதி வேட்பாளர்கள் அறிய ஆரம்பிச்சதும் கூட ஏதாவது இது ஜோசியம் பார்த்து வந்துட்டாங்களா, இல்லை எனக்கு இத்தனாவது வாசிச்சிங்கன்னா நல்ல நேரமாக இருக்கும், 3ஆம் நம்பரில் என் பேர் வரணும், 7ஆம் நம்பரில் என் பேர் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு ஒவ்வொருத்தர் ஆல்டர் பண்ணி வேட்பாளர்களை பேர் எழுதிட்டு வந்தாங்களான்னு தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டமா வந்திருக்காது விஜய் வேட்பாளர்கள் அறிவிச்சது. திடீர்னு பெரம்பூர் சொல்லியிருப்பாரு, திடீர்னு திருச்சிக்கு போயிட்டாரு. அதே போலதான் டி நகர் சொல்லியிருப்பாரு, இன்னும் வேற ஏதோ டி நகர், வில்லிவாக்கம், அப்புறம் கோபிசெட்டிப்பாளையம் போயிருப்பாங்க. நட்சத்திர வேட்பாளர்கள் மட்டும் முதல்ல சொல்றாங்களான்னு பார்த்தா அதுவும் இருந்திருக்காது. திடீர்னு இடையில வேற ஒருத்தரை சொல்லியிருப்பாங்க. இப்படி ஜிக்ஸாக்கா வந்து வேட்பாளர்களை அறிவிச்சது ஜோசியக்காரன் ஏதாவது எழுதி கொடுத்துட்டானா ஒவ்வொரு வேட்பாளருக்கும், நீ இத்தனாவது நம்பர் வந்தேன்னா நீ ஜெயிச்சிருவ போ, அடுத்து நீ தான் எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எழுதிட்டு வந்தாங்களான்னு தெரியல. இந்த கிறுக்கு பய கூட்டம் மழை வரக்கூடாதுன்னு யாகம் பண்ண கூட்டம், மாநாடு நடத்தும் போது மழை வரக்கூடாதுன்னு யாகம் பண்ணால் மழை வராதுன்னு நம்பின கிறுக்கு பய கூட்டம் தான். அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப தெளிவாகவே நம்பலாம். விஜய் வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது சொன்னாரு, இப்போ நான் அறிவிக்க போறவங்க எல்லாம் வெறும் வேட்பாளர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் விட்டார். நாம கூட கான்ஃபிடென்ட்ல எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்ல போறாரோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா அப்படின்னு சொல்லல, மக்கள் காப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம மக்களுக்கான காப்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு கூட்டம். எவன்டா எழுதி கொடுத்தது டைலாக் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னொரு டைலாக் வேற சூப்பரா, இதை தான் வந்து விஜய் வந்து தேர்தலுக்கு பயன்படுத்த போறாங்க போல. இன்னொரு டைலாக் இதுதான் அவங்க வந்து இவங்களுக்கு தேர்தலோட டேக்லைனா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து பார்த்து படிச்சுட்டு இருந்தார். இதயத்தில் உங்கள் விஜய், இல்லந்தோறும் நம்ம எம்எல்ஏ அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு வந்து சொன்னார். இதயத்தில் உங்கள் விஜய், இல்லந்தோறும் நம்ம எம்எல்ஏன்னு கூட சொல்லலாம். இதயத்தில் உங்கள் விஜய், இதயந்தோறும் உங்கள் எம்எல்ஏ, இல்ல நம்ம எம்எல்ஏ அப்படின்னு. இதுதான் டேக்லைன் போல. இந்த தேர்தல் முழுக்க இதுதான் பயன்படுத்த போறாங்க போல. ஆனால் நமக்கு என்னமோ இதெல்லாம் கேட்கும்போது பார்த்திபன் வசனம் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. எவன் எழுதி கொடுத்த டைலாக்டா இப்படி ஒப்பிச்சுட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன வசனம்? அதோட தேர்தல் அறிக்கையோட ஒரு பகுதி இளைஞர்களுக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அறிவிச்சார். இப்போ திமுக தேர்தல் அறிக்கை வந்திருக்கு, அதிமுக தேர்தல் அறிக்கை வந்திருக்கு, விசிகாவும் வெளியிட போகுது. அவங்க என்ன சாத்தியப்பட போகுது என்ன அப்படிங்கிறத வெளியிட போறாங்க. அதிமுக உதாரணத்துக்கு ஒரு 4-5 சொல்றேன் பாருங்களேன். அதிமுக வந்து நாங்க வெற்றி பெற்று வந்தோம்னா இல்லந்தோறும் ஃப்ரிட்ஜ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வேலைவாய்ப்பு திட்டங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ்வலா இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. திமுகவும் அதே போல மகளிர் உரிமை தொகை 2000, டோக்கன் வந்து 8000க்கு டோக்கன் கொடுப்போம், நீங்க வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எது வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்எம்இ வேலைவாய்ப்புகள் குறித்து நிறைய விவரிச்சிருக்காங்க. இளைஞர்களோட வேலைவாய்ப்பு, அதுக்கான நிதி ஒதுக்குதலோட லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓபிசிகளுக்கான டாட்கோ மாதிரி இன்னொரு பேர் இருக்கு, அதுக்கான நிதி ஒதுக்கல 30 லட்சமா அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினருக்கான தொழில் முனைவோருக்கான திட்டத்துக்கும் 30 லட்சம் ரூபாய்க்கு லிமிட் அதிகரிச்சிருக்கோம் இப்படின்னு பல்வேறு திட்டங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. தொழில் முனைவோர், சிறு குறு அந்த வணிகத்துல கவனம் செலுத்துறது, இதெல்லாம் வந்து திமுக தேர்தல் அறிக்கையில முக்கியத்துவம் பெற்றிருந்துச்சு. இது நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஏற்கனவே உங்க கனவை சொல்லுங்க ஸ்டாலின் அப்படிங்கிறதுல அதனோட டேட்டாவை மக்கள் என்ன மனநிலையில இருக்காங்க, இளைஞர்கள் என்ன மனநிலையில இருக்காங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க அரசு கிட்ட இருந்து அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேற அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கதான் ஏற்கனவே இந்த உங்கள் கனவை சொல்லுங்க ஸ்டாலின் அப்படிங்கிறத வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நிச்சயமா வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ல தான் பெரிய கவனம் செலுத்த போது திமுக அரசு அடுத்து வெற்றி பெற்று வந்தா அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடிஞ்சு. இப்படியான திட்டங்களை தேர்தல் அறிக்கையா வந்து கட்சிகள் வெளியிட்டு இருக்கும் போது விஜய் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறார். முதல்ல இந்த அறிக்கையை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் பாருங்க. தேர்தல் அறிக்கை இளைஞர்களுக்கானது, அதுக்கடுத்து மீனவர்களுக்கு, அதுக்கடுத்து விவசாயிகளுக்கு, அதுக்கடுத்து அவங்களுக்கு, அதுக்கடுத்து இவங்களுக்கு நாங்கள் தனியா வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இளைஞர்களுக்கு மட்டும் வெளியிட்டிருக்காரு. நான் சும்மா வாசிக்கிறேன், என்னன்னு பாருங்க. வாசிக்கிறேன் பாருங்களேன். 1, போதைப் பொருள் தடுப்பு. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு. போதைப் பொருளை தடுத்து நிறுத்திடுவாங்களாம். தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே செக் போஸ்ட் போட்டு நிப்பாட்டி அப்படியே திரும்பி குஜராத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லிடுவேன்னு சொல்ல. குஜராத்தை நாம தான் சொல்றோம், விஜய்க்கு அந்த துணிச்சல்லாம் கிடையாது. குஜராத்தில் தான் மோடி முன்னாள் முதலமைச்சராக இருந்த மாநிலம் தான், பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் தான் போதைப் பொருளை வந்து என்ட்ரே ஆகுது அப்படிங்கிறத விஜய்க்கு சொல்ல துணிச்சல் கிடையாது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் நுழையும் போது தடுத்துருவேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து கல்வி உத்தரவாதம். PhD வரை 12th முடிச்சுட்டு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு PhD வரை படிக்க வந்து 20 லட்ச ரூபாய் வரைக்கும் கொலாட்ரல் ஃப்ரீ, பிணை இல்லாத வங்கி கடன் வந்து தர்றதுக்கான உத்தரவாதம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க கவனிச்சுக்க.
பிஹெச்டி வரை படிக்கிறதுக்கு 20 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன். அதுக்கடுத்து ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். அதுக்கு வந்து 25 லட்ச ரூபாய்க்கு கொலாட்ரல் ஃப்ரீ லோன் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கு 20 லட்ச ரூபாய் லோனு, இங்க தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு இளைஞர்களுக்கு 25 லட்ச ரூபாய் லோன். 20 லட்ச ரூபாய் படிக்கிறதுக்கே தேவைப்படும் அப்படிங்கிற சூழல் தெரிஞ்ச விஜய்க்கு 25 லட்ச ரூபாய் தொழில் செய்ய சரியா போயிடுன்னு எப்படி யார் ஆலோசனை கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற பண மதிப்பு இருக்கு இல்லையா, ஒரு நகரத்துல ஒரு சின்ன கடை வைக்கணும், அந்த இடத்துக்கான வாடகை, இது எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஒரு படிப்புக்கு 20 லட்ச ரூபாய் உங்களால கால்குலேட் பண்ண முடிஞ்சிச்சு, கணக்கிட முடிஞ்சிச்சு அப்படின்னா அதே எப்படி அதோட ஒரு 5 லட்ச ரூபாய் கூட இருந்தா தொழில் பண்ணிட முடியும் அப்படின்னு எப்படி இவங்க ஒரு வியூகம் அரசியல் அறிக்கையா இவங்க எப்படி தயார் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட், தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட், இது மூலமா வந்து வேலை வாய்ப்புகள் எடுக்கிறது 365 நாள்ல வேலை எடுத்து முடிச்சிருவோம். அங்கங்க டிஸ்ட்ரிக்ட் நாங்க வேலை எடுக்கிறதுக்கான முகாம் மாதிரி அந்த செட்டப் வச்சிருப்போம். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள 365 நாளுக்குள்ள நாங்க எடுத்து முடிச்சிருவோம். ஒரு கமிட்டி மாதிரி வைப்போம், அவங்களே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க, இதுல எந்த ஊழலும் நடக்காது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வேலை வாய்ப்பு தாமத சூழல் நிதி உதவி. 25 வயசை கடந்தவங்க வேலை கிடைக்காம இருந்தா அவங்களுக்கு மாசம் 4000 ரூபாய், டிகிரி படிச்சவங்களுக்கு, டிப்ளமோ படிச்சவங்களுக்கு 2500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பேர் வேலை வாய்ப்பு தாமத சூழல் நிதி உதவி அப்படின்னு அதுக்கு வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு வெற்றி தொழிற்பயிற்சி திட்டம். இன்டர்ன்ஷிப் பண்றதுன்னா ஏதாவது ஒரு சின்ன சிறு குறு வேலை வாய்ப்பு மையங்கள்ல போயிட்டு நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணா டிகிரி படிச்சவங்களுக்கு 10,000, ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படிச்சவங்களுக்கு 8,000 சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். அப்புறம் நமது ஊரில் நமக்கே வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை சொல்றார். இது மிக அருமையான திட்டம். ஆனா என்ன சொல்ல வராருன்னு தான் புரியல நமக்கு. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா அந்த நிறுவனங்களுக்கு வந்து 2.5% ஸ்டேட் ஜிஎஸ்டியிலிருந்து வந்து விலக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இபியில் 5% மானியம் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி, தனியார் துறையிலையா அரசு துறையிலையா, அரசு துறையில் எப்படி அரசு கையாள போகுது, தனியார் துறையில் சிறு குறு வணிக நிறுவனங்களோட தேவை எந்த மாதிரி இருக்கு, இப்போ அந்த நிறுவனங்கள்ல வந்து எதுக்காக வட மாநிலத்தை சேர்ந்தவங்களை எடுக்கிறாங்க, ஏன் தமிழர்கள் எடுக்கப்படுறதில்ல, தமிழர்களுக்கான அந்த ஊதியம், தமிழர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, வட மாநிலத்தவர்கள் வந்து எப்படி தமிழர்களோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, அது எல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் விவாதிக்காமல் இப்படி ஒரு கமிட்மெண்ட்டே கொடுக்க முடியாது. இப்போ வடமாநில தொழிலாளர்களாக இருந்தாலும் அவங்களுக்காகவும் நம்ம குரல் கொடுத்து தான் ஆகணும். கூலி தொழிலாளர்களாக வரவங்க, ஏன்னா அவர்களோட உழைப்பும் சுரண்டப்படுது. அவர்கள் அதாவது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் எத்தனை மணி நேரம் வேணாலும் இரவு பகலாக கூட அவங்க கிட்ட வேலை வாங்கிக்கலாம் குறைந்த கூலிக்கு அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு வடமாநில தொழிலாளர்கள் வந்து வேலைக்கு எடுக்கப்படுறாங்க. அதுக்கு தமிழ் இளைஞர்கள் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க, அதை ஏற்க மாட்டுறாங்க. அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த இடத்துல இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து இல்லாமல் போகுது. இன்னும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. அது மட்டுமே அதுவும் ஒரு காரணம். இன்னும் பல சிக்கல்கள் இருக்கு. முதலாளித்துவம் அப்பட்டமா சிறு வணிகமா இருந்தாலும் பெரும் முதலாளித்துவமா இருந்தாலும் அப்பட்டமா தொழிலாளர் வர்க்கத்தை உறிஞ்சி அவங்க உழைப்பை சுரண்ட பார்க்குது. அதுக்கான உதாரணம் தான் 12 மணி நேர வேலையெல்லாம் கொண்டு வந்து அதை ரத்து பண்ண திட்டம். இப்படி பல்வேறு விவாதங்கள் இருக்கு. போற போக்குல வந்து சிறு குறு நிறுவனங்களுக்கு அந்த 2% ஜிஎஸ்டி நாங்கள் விலக்கு தந்துருவோம் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களே சிறு குறு 4 பேர் 5 பேர் வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த வருமானம் அப்படிங்கிறது டேர்ன் ஓவருங்கிறது எவ்வளோ இருக்கு, அதுல அவங்களால எவ்வளோ அந்த கூலிக்காக அதை ஒதுக்க முடியும், வேலை செய்யற இளைஞர்களுக்காக ஒதுக்க முடியும் அப்படின்னு பல்வேறு சிக்கல்களை அதை விவாதம் பண்ணாம வெறுமனே அறிவிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் இளைஞர்கள் பங்களிப்பில் நமது நல்லாட்சி அப்படின்னு ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா, முதல்வர் மக்கள் சேவை நண்பர். இந்த பேர் எனக்கு நான் 2-3 முறை கேட்டேன் அவர் படிக்கும்போது, விஜய் படிக்கும்போது. இளைஞர்கள் பங்களிப்பில் நமது நல்லாட்சி அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காரு. அதுக்கு வந்து முதல்வர் மக்கள் சேவை நண்பர் அப்படின்னு வச்சுட்டு உள்ளாட்சி கிராமப்புற பஞ்சாயத்துல அப்படி ஒரு போஸ்டர் கிரியேட் பண்றாங்களாம், முதல்வர் மக்கள் சேவை நண்பர் அப்படின்னு. என்ன பேர் இதுன்னே நமக்கு ஒன்றும் புரியல. முதல்வர் மக்கள் சேவை நண்பர் இப்படின்னு வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் எடுக்க போறாங்களாம். என்ன போஸ்டிங்னே புரியாத ஒரு பேரு. அதுல 5 லட்சம் பேர் ரெக்ரூட் பண்ணி எல்லா சேவைகளையும் வீட்டு வாசலுக்கே கொண்டு போய் கொடுக்க போறாங்களாம். ஆனா என்ன சேவைன்னு தெரியல. அதை பத்தி எதுவும் பேசுறேன். முதல்வர் மக்கள் சேவை நண்பர். எனக்கு தெரிஞ்சு இது ஆதவர்ஜுனா இல்லைன்னா புசி ஆனந்த் தான் எழுதி கொடுத்துருக்கணும் அந்த பேர். இங்கே முதல்வர் எடுத்துக்கோ, அங்கே மக்கள் எடுத்துக்கோ. நம்ம என்ன பண்ணுறோம், சேவை பண்ணுறோம். அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிட்டா அவன் மக்களுக்கு ஃப்ரெண்டாக தானே நம்ம இருக்கோம், அப்போ நண்பர்னு எழுதிக்கோ. முதல்வர் மக்கள் சேவை நண்பர் பேரா இது? இப்படி எடுத்திருக்காங்க. அது என்னன்னு அதை விளக்கலை. அதில் 5 லட்சம் பேரை வேலைக்கு எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க.
5 லட்சம் பேர் என்ன வேலை செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மக்களுக்கு எல்லா சேவையும் டோர் ஸ்டெப்புக்கு போயிடுமா. அப்படி பார்த்தா ஏற்கனவே இப்போ மக்களுக்கு டோர் ஸ்டெப்பில் கொடுக்குறது தான் இந்த சர்வீஸ்க்கான நோக்கம்னா, ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அதை செஞ்சிருக்கே. உங்கள் ஊரில் ஸ்டாலின் திட்டமும் என்னமோ இருக்குல்ல, எல்லா அரசு அலுவலகங்களும் முகாம் போட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் வேலை செஞ்சு அவங்களுக்கான தேவைகளை, உங்களுடன் ஸ்டாலின் இருக்கு, உங்கள் ஊரில் ஸ்டாலின் இருக்கு, அவங்களோட குறைகளை தேவைகளை கடிதம் மூலமாக வாங்குறாங்க. அதே போல் அவங்களுக்கு இந்த பட்டா சிட்டா இந்த மாதிரியான பிரச்சனை, மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் வந்து ஒரே நாளில் கேம்ப் நடத்தி சால்வ் பண்ண விஷயமும் இருக்குது. இங்கே எதெல்லாம் புரட்சிகரமாக இவர்களால் இளைஞர்கள் வந்து சிவாஜி மாதிரி நடந்து போகும்போது ரோடு போட்டு பச்சை பசேல்னு கிராமம் மாறிடும் காட்டுறாங்களோ, அதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் தான். மீதி எக்ஸ்ட்ரா இவங்க சொல்கிறது எதுவுமே புரியாத, அவங்களுக்கே ஒரு தெளிவில்லாத திட்டங்களாக தான் இருக்குது. சும்மா நாம் வந்துட்டோம் புரட்சிகரமாக ஏதோ பேரை வச்சுட்டோம், இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம்னு சொன்னால் இளைஞர்கள் ஏமாந்துரும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை வச்ச மாதிரி நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழுவாம், இதுவும் அந்த மாதிரி தான். இளைஞர் ஆலோசனை குழு நம்ம என்ன பிரச்சனைன்னு வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லலாமா, அதுக்கப்புறம் அரசு அலுவலர்கள்கிட்ட சொல்லலாமா. இது ஏற்கனவே இருக்கிறது தானே, இது இவர் ஏன் புதுசாக கொண்டு வர போகிறான்னு தெரியல. அதுவும் வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, இந்த 234 பேரையும் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும் விஜயாவே நினச்சி. எதுக்காக அப்படின்னா, இந்த விஜயே எல்லா இடத்துக்கும் வர முடியாது இல்லையா, அதனால இவங்கெல்லாம் வந்து உங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சு தருவாங்க, அதனால நீங்க இவங்க எல்லாம் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. மக்களோட மக்களா நிக்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் ஒரே நேரத்தில் நான் போய் நிற்க முடியாது இல்லையா, அதனால என் சார்பா என்னோட பிரதிநிதிகளா நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதுல இருந்து என்ன புரியுது, ஜெயிச்சாலும் விஜய் வீட்டை விட்டு வெளியே வர போறது இல்லை. சட்டமன்றத்தை கூட சரி பரவாயில்ல நான் வந்து சைன் போட்டுக்கிற அப்புறமா அப்படியே சபாநாயகரை பேச விட்டு நீங்களா விவாதம் பண்ணி ஒரு வழியாக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயிச்சாலும் விஜய் வந்து வெளியே வரப்போகிறதில்ல. அதுக்கான சிம்டம்ஸாக தான் எல்லா இடத்துலையும் நானே வர முடியுமாப்பா, எல்லா இடத்துலையும் என்னையே எதிர்பார்க்க முடியுமாப்பா, அப்போ இவங்கெல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே முன்கூட்டியே டிஸ்க்ளைமர் சொல்கிறாரு விஜய். அதுக்கப்புறம் இன்னும் இந்த தமிழ்நாடு படைப்பாளி தொழில் முனைவோர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுவும் ஒரு புரியாத புதிர் தான். உலக அளவில் படைப்பாளிகளை கொண்டு போகிறோங்கிறாரு, அவங்களோட படைப்பு திறனை காட்ட போகிறோங்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கும் அரசுக்கும் டிஜிட்டல் கூட்டாண்மை திட்டமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இது என்ன கருமன்னே ஒன்றும் புரியல. தமிழ்நாடு அரசுக்கும் இளைஞர்களுக்கும் டிஜிட்டல் கூட்டாண்மை திட்டமா, எப்படி அது கூட்டாண்மை திட்டம், அது என்ன அப்படிங்கிறது விளங்கல. ஒரு தெளிவில்லாத திட்டமாக தான் அவங்க அறிவிச்சது இருக்கு. அதன் பிறகு ஒரு சமயத்தில் பேசுகிறார், அப்படியே ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் வந்தால் இதை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூஸ் பம்ப்ஸ், இவனை பற்றி தெரியலன்னா நான் கூட இவனை நம்பிடுவேன்டா அப்படின்னு சதுரங்க வேட்டையில் வர மாதிரி அப்படியே பரபரன்னு பேசுகிறாப்புல. அப்படியே டக்குன்னு கட் பண்ணி எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டிருக்க, கண்டிப்பா உங்களை நம்பிதான் நான் இறங்கியிருக்கேன் அப்படின்னு. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அந்நிய நம்பி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து மேடையில் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நம்ம விஜய். உங்க விஜய் இப்படி விஜயோட வேட்பாளர் அறிவிப்பு அப்படிங்கிறது நம்ம எப்படி ஆரம்பத்தில் சொன்னோமோ அந்த மாதிரி இப்போ மீசை ஒட்டிக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, போய் முதல்ல வயசுக்கு வந்த பிறகு இங்கே வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ரசிக மனப்பான்மையில் சினிமா பார்த்துட்டு ஆரவாரம் பண்ணுற மாதிரி, அதுவும் விஜயோட கூட நடித்தார் ஒரு படத்தில் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு சீட்டு. அரசியல்னா என்ன ஏதுன்னே தெரியாது, அப்படியெல்லாம் பதவி இருக்குமான்னு தெரியாது. ஓகே, நீ என் கூட ஒரு படத்தில் நடிச்சில்ல, சரி நீ நாளைக்கு வந்து நீ ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறது. அங்கே வந்து அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டுங்க பண்ணுற தமிழ்நாட்டு கேண்டிடேட்டுக்காவது பரவாயில்ல, பாண்டிச்சேரிக்கு அறிவிச்சாங்க பாருங்கள், அல்டிமேட் குரங்குத்தனத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அவன் பாட்டுக்கு வந்து இப்படி சினிமா வசனம் பண்ணுறான், இப்படி பிளைன் கிஸ் கொடுக்குறான், என்னென்னமோ பண்ணுறானுங்க, வந்து கட்டி பிடிச்சிக்கிறான், ஒருத்தெல்லாம் தண்ணி போட்டு வந்துட்டானா என்னன்னு தெரியல, அவன் பாட்டுக்கு உருண்டு பெறல்றான். இப்படி கட்டுக்கடங்காத அங்கிருந்த வயது முதிர்ந்த நபர்கள் கூட விஜய் மேடை அப்படிங்கிற காரணத்தினாலே என்னன்னு தெரியல, கூட்டத்தில் இருந்தால் நாமளும் அப்படித்தான் இருக்கணும்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, அவங்களும் கோமாளித்தனங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்னும் 20 நாளில் இவங்க யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இவங்களை தமிழ்நாடு என்னவா மதிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பார்ப்போம் பிரச்சாரத்தில் என்னெல்லாம் கோமாளித்தனங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி.